வணக்கம். எல்லாம் வேறு ஊர்லேருந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க. மோஸ்ட்லி நிறைய ஹெல்ப்லைன் இருக்குது. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை ஒரு குழந்தை பாதிக்கப்படுதுன்னா நம்ம அதுக்கு கால் பண்ணி சொல்லணும். இந்த மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது, இந்த இடத்துல கல்யாணம் நடக்குது. ஸோ அவங்களுக்கு என்ன தகவல் தெரியுமா, பேர் தெரியணும், என்ன படிச்சிருக்கிறாங்க, அவங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை கரெக்டாக சொல்லணும். இது வெறும் மாயறதுக்கான ஹெல்ப்லைன் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இந்த ஹெல்ப்லைன் ஃபங்க்ஷன் ஆகுது. 10, 9, 8 குழந்தைகளுக்கான ஹெல்ப்லைன் ஃபங்க்ஷன் ஆகுது. நீங்கள் எங்கே ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டாலும் நீங்கள் அதுக்கு தகவல் சொல்லலாம். 24 மணி நேரமும் ஃபங்க்ஷன் ஆகும். இல்லை அப்பா இறந்துட்டாரா, ஒரு பையன் இருக்கானா, நீங்கள் உங்களுக்கு சோர்ஸ் இல்லையா, நீங்கள் 5000 தான் சம்பாதிக்கிறீங்களா, ஒரு குழந்தை பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு இங்கே ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. சரிங்களா, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. எங்கே ஒரு குழந்தையை பாதிக்கப்பட்டாலும் அதை காப்பாற்ற வேண்டிய முழுமுதற் பொறுப்பு. நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டே கடந்து போனோம்னா ஸோ அதை விட வேறு ஒன்றுமே இல்லை, இதற்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஸோ ப்ளீஸ், எங்கே ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டாலும் சம்மந்தப்பட்டவங்கள தொடர்பு கொள்ளுங்கள், அந்த தகவலை தெரியப்படுத்துங்க, அந்த குழந்தைகளை பாதுகாக்கலாம்.